லைவான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பட திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா ரஜினி கேங். இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு ஹீரோயின் லவ் பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அந்த போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முனிஷ்காந்தோட கார் வருது. அந்த கார்லயும் வந்து ஏறிடுறாங்க. நடுவில் வந்து அந்த திருடன் ஏறிடுறான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரவு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கார் வந்து டிராவல் ஆகுது. அந்த கார் டிராவல் ஆகிற நேரத்துல ஒரு இடத்துல போயிட்டு அந்த கார் வந்து நின்றுடுது. பல்வேறு விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து தேடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து கிடைச்சாங்களா இல்லையா அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை. திடீர்னு வந்து ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுது. அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கொஞ்சம் காமெடியாக எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த காமெடி ஜேர்னரே வந்து இயக்குனர் வந்து மாற்றிடுறாரு. இந்த படத்தினுடைய லொக்கேஷன் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா மியூசிக்கும் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. மியூசிக்கும் முனிஷ்காந்தனுடைய நடிப்பு வந்து பார்த்தோன்னா ரெகுலராக அவரு தான் வந்தால் தெரியும்ல, அவருடைய போர்ஷன் வந்து பார்த்தோம்னா எப்பவுமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிடுவார். ஹீரோ வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு புதுமுக நாயகனாக இல்லாமல் முதல் படத்திலே கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோன்னா மொட்டை ராஜேந்தர் வந்து நடிச்சிருக்காங்க. இது மாதிரி நடிகர் ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டர் அவங்க வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரஜினி கேங் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா சின்ன பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. லொக்கேஷனும் சரி, மியூசிக்கும் சரி, கேமரா ஒர்க்கும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களாகிய ரஜினி கேங் போயிட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.